இந்த சீஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் வீட்டிலேயே 1 லிட்டர் பசும்பால் இருந்தால் ரெடி பண்ணிடலாம். நான் 1 லிட்டர் பசும்பாலை இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், பசும்பாலில் மட்டும்தான் செய்ய முடியும். பாக்கெட் பாலில் ட்ரை பண்ணாதீங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 லெமன் ஜூஸ் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துங்க. என்கிட்ட வினிகர் இல்லைன்னா 2 லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஸ்பூனை வெளியில் எடுக்கக்குள்ளே ஒரு மாதிரி அது உள்ள ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாம் மாதிரி பார்த்தாவே தெரியும் சீஸுக்கு. அதே பன்னீர் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. பன்னீர்னால் திரியாக ஆகிடும். பன்னீர் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் சீஸ் ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஒரு நல்லா சுடு தண்ணிக்கு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணிக்கு முன்னாடி எடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதுமாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி 2-3 தடவை இதுமாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில் தண்ணியில் அலசிட்டு நல்லா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்போ சீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சீஸ் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வரலைனாலும் அதை சொல்லுங்கள்.